கடந்த 2 மாதங்களாக ஊதியம் வழங்கப்படாததை கண்டித்து வேலூரில் தமிழ்நாடு வெடிமருந்து தொழிற்சாலை ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். வேலூர் மாவட்டம் காட்பாடி கிறிஸ்டியான்பேட்டை பகுதியில் உள்ள தமிழ்நாடு வெடிமருந்து தொழிற்சாலையில் தொழிலாளர்கள் பலர் பணியாற்றி வருகின்றனர். இங்கு கடந்த 2012ஆம் ஆண்டு முதல் தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய பஞ்சப்படி, சேமநல நிதி வழங்கப்படாத நிலையில் கடந்த 2 மாதங்களாக ஊதியமும் தரவில்லை. இதனால் அதிருப்தியடைந்த தொழிலாளர்கள் திங்கட்கிழமையன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். 117 கோடி ரூபாய் நஷ்டத்தில் இயங்கி வருகிறது. இந்த நிறுவனத்தை காப்பாற்ற தமிழக அரசு முழு முயற்சி எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதோடு அல்லாமல் சிலருக்கு தவறான வழியில் பதவி உயர்வு அளிக்கப்பட்டுள்ளது. அதையும் ரத்து செய்ய வேண்டுகிறோம். அதோடு உற்பத்தி முழுவதுமாக முடங்கியுள்ளது. அதனால் விற்பனையும் முடங்கியுள்ளது. உற்பத்தியை முழு அளவில் செயல்பட நிர்வாகமும் அரசாங்கமும் ஆவண செய்ய வேண்டும். இந்த ஆலை 117 கோடி ரூபாய் நஷ்டத்தில் இயங்கி வருவதால் தொழிற்சாலையை சீரமைக்க தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது.